இந்த யாழ்ப்பாணம் மட்டக்களப்பு இந்த ரெண்டு பிரச்சனை இப்ப தொடங்கிட்டாங்க. இது தொடங்கினது வேற யாரும் இல்ல, எங்கட தமிழ் பேசக்கூடிய எங்களுக்குள்ளே இருக்கிற கருப்பாடு. இவங்கள முதலாவது இல்லாமக்கணும். யோசிக்கிற நான் புலம்பெயர் தமிழர்கள் யாழ்ப்பாணம், மட்டக்களப்பு, திருகோணமலை, முல்லைத்தீவு, கிளிநொச்சி இது போல பாகுபாடு இல்லாம எந்த இடத்துல கஷ்டப்பட்ட எங்கட மக்கள் எங்கட சனம் இருந்தாலும் உதவி செய்யறாங்க. இந்த இடத்த பாருங்க எவ்வளவு அழகா இருக்குண்டு. நான் நினைக்கிறேன் இப்ப சரியா 6 மணியை தாண்டுது. இந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா நான் லேட் ஆகி தான் இந்த வீடியோ எடுக்கிறேன். பின்னுக்கு பாருங்க நெருப்புத்தனமான ஒரு நெருப்பு மாதிரிக்கு ஒரு முகில் எவ்வளவு அழகா இருக்குன்னு பாருங்க. அப்புறம் கடல், ஒரு நல்ல காத்து, சந்தோஷமா இருக்குங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு இந்த இடத்துல நிக்கும் போது. இப்ப இலங்கை நாட்டுல முக்கியமான 2 விஷயத்தை நான் உங்களோட கதைக்க போறேன். இன்றைக்கு இலங்கை நாட்டினுடைய 10வது பாராளுமன்றத்தினுடைய அமைச்சு பதவிகள் கொடுக்கப்பட்டிருக்கு. பிரதமர் உட்பட 21 நபருக்கு பாத்தீங்க அப்படின்னா அமைச்சு பதவிகள் கொடுக்கப்பட்டிருக்கு. யார் யாருக்கு என்ன பதவிகள் கொடுக்கப்பட்டிருக்குன்னு நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல எல்லாத்தையுமே தெளிவா போடுறேன், நீங்க பாத்துக்கொள்ளுங்க. 2 தமிழர்களுக்கு பாத்தீங்கன்னா முக்கியமான பதவி கொடுக்கப்பட்டிருக்கு. அது யார் யார் அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்றேன். அதுல பாத்தீங்க அப்படியா இருந்துச்சுன்னா முதலாவது சரோஜா சாவித்ரி போல்ராஜ் அப்படின்ற ஒரு பெண்ணுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. என்ன பதவின்னா மகளிர் மற்றும் சிறுவர் விவகார அமைச்சர். எனக்கு உண்மையாவே இவங்க யாருன்னே தெரியாது. இன்றைக்கு இந்த அமைச்சு பதவி கொடுத்ததுக்கு பிற்பாடுதான் உண்மையாவே எனக்கு இந்த இவங்களோட முகத்தையே நான் பாக்குறேன். ஆனா அதிகூடிய வாக்குகள் பெற்றிருக்காங்க. நான் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1,48,379 வாக்குகளை இவங்க எடுத்திருக்காங்க. அதிகூடிய வாக்குகள் தமிழர்கள்ல அதிகூடிய வாக்குகள் எடுத்தது இவங்க தானா அப்படின்னு சொல்றாங்க. அந்த அளவுக்கு கூடுதலான வாக்குகள் எடுத்திருக்காங்களா. அது ராமலிங்கம் சந்திரசேகர் அப்படின்றவங்க. அவங்களுக்கு என்ன பதவிண்டா கடற்றொழில் மற்றும் நீரியல் மற்றும் கடல் வளங்கள் அமைச்சர் இந்த பதவி தான் கொடுத்திருக்கிறாங்க. இன்னொரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா இது சாதாரணமா பெரிய ஒரு கொண்டாட்டம் போல இதுக்கு முதல் இருந்த அரசாங்கங்கள் இதுக்கு முதல் இருந்த அரசியல்வாதிகள் செய்தது போல இல்லாம சாதாரணமா எளிமையான முறையில பாத்தீங்கன்னா இந்த பதவி பிரமாணம் எல்லாம் செஞ்சாங்க. உண்மையாவே சந்தோஷமான விஷயம். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த யாழ்ப்பாணம், மட்டக்களப்பு இந்த 2 பிரச்சனை இப்ப தொடங்கிட்டாங்க. இது தொடங்கினது வேற யாரும் இல்ல, எங்கட தமிழ் பேசக்கூடிய எங்களுக்குள்ளே இருக்கிற கருப்பாடு. இவங்கள முதலாவது இல்லாமக்கணும். இப்பதான் பாத்தீங்கன்னா இந்த உதவி திட்டங்களை எல்லாம் செய்யும் போது நானே யோசிக்கிறேன், புலம்பெயர் தமிழர்கள் யாழ்ப்பாணம், மட்டக்களப்பு, திருகோணமலை, முல்லைத்தீவு, கிளிநொச்சி இது போல பாகுபாடு இல்லாம எந்த இடத்துல கஷ்டப்பட்ட எங்கட மக்கள் எங்கட சனம் இருந்தாலும் உதவி செய்யறாங்க. அதை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருந்தது. ஆனா ஒரு உதாரணத்துக்கு இந்த விஷயத்த சொல்றேன், இது போல பல விஷயங்கள். அப்ப எல்லாருமே பாத்தீங்கன்னா பல விஷயங்கள் பல காரணங்களால எங்கட தமிழர்களை பிரிஞ்சு சிதஞ்சி நாங்க பாத்தீங்கன்னா பிரிஞ்சு நிறைய காரணங்களால பிரிஞ்சு வாழ்றோம். இதான் உண்மை. ஆனா அது படிப்படியா இப்ப முதலாவது தமிழர்களாகிய நாங்களே ஒற்றுமையாக மீண்டெழுந்து வந்து கொண்டிருக்கிறோம். இதுதான் உண்மை. பொருளாதார ரீதியாக புலம்பெயர் தமிழர்கள் நிறைய விஷயங்களை உருவாக்கி கொண்டிருக்காங்க. முக்கியமான நாடுகள்ல முக்கியமான அரசியல்ல முக்கியமான பதவிகள் எடுக்கிறாங்க. அந்த மாதிரி வளர்ச்சி அடைகிறாங்க. நிறைய தொழில் சார்ந்து நிறைய முன்னேற்றம் அடைஞ்சிருக்கிறாங்க. உள்நாட்டுகள்லையும் நிறைய முதலீடுகள் பண்றாங்க. உள்நாட்டுகள்லையும் எங்கட வடக்கு மாகாணம், கிழக்கு மாகாணம், திருவோணமலை மாவட்டம், யாழ்ப்பாணம் மாவட்டம், மட்டக்களப்பு மாவட்டம் ஒரு பிரிஞ்சு வாழ்றது போல இல்லாம படிப்படியா நிறைய ஒற்றுமைகளை நம்மளால பார்க்க முடியுது. இந்த சமயத்துல சில திருடர்கள், சில கள்ளர்கள், சில குழப்பவாதிகள், சில மோசமானவங்க என்ன செய்யறாங்க அப்படின்னா இந்த குழப்பங்கள், அதாவது தமிழ் தேசியத்தை வடக்கு மாகாணம் முக்கியமாக யாழ்ப்பாணத்துல இருந்தவங்க கைவிட்டுட்டாங்க. அவங்க ஒரு சதத்துக்கு பயன் இல்ல. அதே போல மட்டக்களப்பு மாவட்டத்துல இருக்கிறவன் துரோகின்னு நான் சொன்னீங்க. ஆனா இன்றைக்கு பாருங்க, நாங்க தான் தமிழ் தேசியத்தை காப்பாத்தின தமிழர்கள். இது போல உண்மையாகவே இது முக்கியமான யாருமே அதை கதைக்க இல்ல. இது வேலை வெட்டி இல்லாம வேலைக்கு போகாம எந்த ஒரு பயனுள்ள விஷயங்களையும் செய்யாத ஒரு சதத்துக்கு பயன்படாத ஆட்கள் தான் இந்த மாதிரியான சில விஷயங்களை சமூக வலைத்தளத்துல போட்டு கதைக்கிறாங்க. இது உண்மையாகவே ஒரு கேவலமான விஷயம், அருவருப்பான விஷயம். இதை கதைக்கிற நானே இதை கதைக்கிறதுக்கு விருப்பப்பட இல்லை. ஏனென்றா இது கூட ஒரு பிரிவினவாதத்தை கொண்டு வரக்கூடிய ஒரு கதை உண்டு. அப்ப அதனால நானே முடிஞ்ச அளவுக்கு இது யாருமே தயவு செய்து மட்டக்களப்பு, யாழ்ப்பாணம், திருகோணமலை இது போல பாத்தீங்கன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஊர், அவங்களோட மாவட்டம், அவங்களோட மண்ணிட்டக்குள்ள பெருமை. ஆனால் தமிழர்கள் என்ற ஒற்றுமைக்குள்ளால நாங்க எல்லாருமே வரணும். முக்கியமா அதை தவிர்த்து அந்த தமிழர்கள் என்ற ஒற்றுமையை கெடுக்கிற வகையில நாங்க செயற்படக்கூடாது. அதுல கவனமாக இருங்க, தெளிவாக இருங்க. தயவு செய்து இதை புரிஞ்சு கொள்ளுங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த அனுரகுமார் திசாநாயக் அவங்க எங்கட மாவீரர்களை நாங்க எங்களுக்காக உயிர் நீத்த எங்களுக்காக அவங்கள எங்கட காவல் தெய்வங்களே அவங்கள நாங்க ஒவ்வொரு வருஷமும்
நாங்க அனுசரிக்கிறோம், அதை வந்து நாங்க நினைவு கூறுறோம். அதுக்கு வந்து அனுரகுமார் திசாநாயக் அவங்க வந்து ஒரு கடிதம் மாதிரிக்கு இதை வந்து நீங்க அனுசரிக்கலாம், நாங்க ஒரு தடையும் இல்ல. அது போல நிறைய விஷயங்கள் வந்து பாத்தீங்கன்னா இல்ல கதைச்சு இப்படிக்கின்ற அவரோட சைனும் இருக்குது. அதை பார்க்கும் போதே காமெடியா இருக்கு. ஆனா இதையும் நிறைய பேர் நம்பிக்கொண்டு பாத்தீங்கன்னா நிறைய பேஸ்புக்ல வந்து எழுதுறாங்க, இதை பதிவிடுறாங்க, நிறைய சமூக வலைத்தளத்துல வாட்ஸ்அப்ல எல்லாம் வந்து இதை வந்து பகிர்ந்து கொள்றாங்க. இது தவறான விஷயம் உண்டு. உண்மையாக இது மட்டும் அனுரகுமார் திசாநாயக் அவங்களோட வந்து உத்தியோகபூர்வமான யூடியூப்லயோ பேஸ்புக்லயோ ட்விட்டர்லயோ எங்கேயுமே இது சம்பந்தமா பதிவிடல. அதனால தயவு செய்து பொய்யான செய்திகளை பரப்பாதீங்க. ஒரு பொய்யான ஒரு குழப்பமான விஷயங்களை செய்யறதுண்டா எங்கட தமிழ் பேசக்கூடிய எங்கட மக்களே யாராச்சும் ஒரு மோசமான ஒரு துரோகிகள் பாத்தீங்க அப்படின்னு எங்க இருந்து வாராங்க அப்படின்னு தெரியல. இது சம்பந்தப்பட்ட சில விஷயங்களை செய்யறதுக்கு அது உண்மையாகவே சரியில்லாத விஷயம். இதுதான் இன்றைக்கு இலங்கை நாட்டுல நான் பார்த்த முக்கியமான விஷயம், முக்கியமான செய்தி. ஒன்று பதவி பிரமாணம் செஞ்சிருக்காங்க வந்து, அது ஒன்று. இன்னொன்று பாத்தீங்க அப்படியா இருந்துச்சுன்னா வந்து இந்த மட்டக்களப்பு யாழ்ப்பாணம் அப்படின்னு பிரிச்சு கதைக்கிற விஷயம் உண்டு. இன்னொன்று பாத்தீங்கன்னா அனுரகுமார் திசாநாயக் அவங்க எழுதுனது போல இந்த பொய்யான கடிதம். இதுதான் முக்கியமாக இன்றைய தினம் பார்க்கக்கூடிய வகையில் இருந்தது. சோ நன்றி மக்களே, இன்னொரு வீடியோல சந்திப்போம். இருட்டாயிருச்சு, வாரனா பாய்.